ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுடைய சிட்னியில நடந்த ஒரு பெரும் தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் பாதிப்பை கொடுத்துருக்கு. தாக்குதல் நடந்தது என்னமோ சிட்னியில தான், ஆனா இதுல நஷ்டம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கா இருந்திருக்குது. இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டட் நியூஸாக நேற்று இன்னைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அது என்ன தகவல் அப்படிங்கிறதை சுருக்கமா பார்த்துடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க சிட்னியில இருக்கக்கூடிய ஒரு ஏரியால என்ன பண்ணிருக்காங்கன்னா 2000 பேர் யூதர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மத வழிபாடு செய்திருக்காங்க. அதுல இருந்த அந்த 2000 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற யூதர்களாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவர். சப்போர்ட்னா என்ன, சும்மா வாட்ஸ்அப்ல இல்ல இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் மெசேஜ் போடுறாங்களே அதுவான்னு கேட்டா கிடையாது. அவரு தான் என்ன பண்ணுவார்னா, இந்த வெஸ்ட் பேங்க்ல யூதர்களுக்கு தான் நிலம் வேணும்னு சொல்லிட்டு செட்லர்ஸை கொண்டு போய் குடியமர்த்துறது, செட்லர்ஸ்க்கு நில உரிமை வாங்கி தருது, அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேர்த்த கொண்டு போய் அங்க குடியமர்த்தலான்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடியவர். அது மட்டும் கிடையாது, யூதர்களுக்கு ஒரு தேசம் வேணும், அதுவும் இந்த காசா போர்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு நம்ம நிதி உதவி பண்ணும், பொருள் உதவி பண்ணும்னு சொல்லிட்டு எல்லா நாடுகள்லையும் கலந்து காசை வாங்கி கொடுக்கறதே இவர் தான். எத்தனையோ பேர் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் மெக்டானல்ட்ஸ் முதல் கொண்டு என்ன பண்றாங்க, எல்லா நிறுவனங்களும் காசு கொடுக்குறாங்க. அப்ப அந்த காசெல்லாம் யார் கலெக்ட் பண்ணி கொடுக்குறான்னு பார்த்தா இவர் தான் கொடுக்குறாரு. அப்ப காசா போருக்கு காசை கலெக்ட் பண்ணி கொடுத்த நபரும் இவர் தான். வெஸ்ட் பேங்க்ல கொண்டு போய் யூதர்களை குடியமர்த்துவது இவர் தான். மொத்தத்துல பாலஸ்தீனத்தை இஸ்ரேலுக்கு தாராவாத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இவருடைய வாழ்க்கையுடைய லட்சியமாவே வச்சு வாழ்ந்து வந்த ஒரு மனிதர்னு சொல்லலாம். அவரும் அந்த 2000 பேத்துல ஒருத்தரா இருந்திருக்காரு. அவரு தான் உயிரிழந்திருக்காரு. இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேர் வராங்க, அப்பா மகன். அப்பா பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேல சொல்றாங்க, மகனுக்கு ஒரு 25 வயசுக்கு மேல சொல்றாங்க. 2 பேர் துப்பாக்கியோட வராங்க. துப்பாக்கின்னு 1-2 துப்பாக்கிலாம் இல்ல, 6-7 துப்பாக்கி வச்சிருக்காங்க. அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. என்ன பண்றாங்க, அப்படியே திடீர்னு எல்லாத்தையும் சுடுறாங்க. சுடும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேத்துக்கு மேலாம் உயிரிழந்து போறாங்க அந்த இடத்துல இருந்த அந்த முக்கியமான யூதர்கள். அப்ப அங்க இருந்த ஒருத்தர் திடீர்னு ஒரு முஸ்லீம் நபர் தான், அவருக்கு 40 வயசுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அவர் இந்த நிகழ்வெல்லாம் அந்த இடத்துல நடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க, ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு போய் இந்த 2 பேர்த்தா, இந்த அப்பா மகன் இருக்காருல, இவங்கள போய் என்ன பண்றாரு, தடுக்க முயற்சி பண்ணி அந்த அப்பா இழுக்கக்கூடிய துப்பாக்கிலாம் வாங்குறாரு. அப்படிலாம் வாங்கி காப்பாத்தினதே அங்க பார்க்க போனா ஒரு முஸ்லீம் தான். காப்பாத்தினதே ஒரு முஸ்லீம் தான். இப்ப 2 பேர் சுட்டாங்கன்னு சொன்னோம்ல, அவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்கிறாங்க. அவங்களே ஒரு முஸ்லீம் தான் சொல்லி கிளைம் பண்றாங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட். இதெல்லாம் இல்லாம இந்த பழி யார் மேல போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், ஈரான் தான் இதுக்கு பின்புலமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. வந்த 2 பேத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. அப்பா பையன் ஹாஸ்பிட்டல்ல அடியெல்லாம் பட்டு ரொம்ப சீரியஸா இருந்துட்டு இருக்காரு. அவர் முழிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறது தெரியல. இதை ஒட்டுமொத்தமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூத வெறுப்பு தான், ஒரு இனத்தை வெறுத்து அவங்கள அழிக்கிறக்கா வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதை பாத்தீங்கன்னா எல்லா முஸ்லீம் நாடுகள்ல இருந்துமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதற்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, அதை செஞ்சவங்க யாரா இருந்தாலும், பாகிஸ்தானை சேர்ந்தவங்களாவே இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், இந்த மாதிரி நீங்க சட்டத்தை கையில எடுக்கிறது அநியாயமானது. ஏதோ ஒரு காரணமா வேணா எடுத்துட்டு போட்டு நீங்க எப்படி இப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த 2 பேர் செஞ்ச காரியம் தப்பு தான், அதை நாங்க எதிர்க்கிறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுவரை யாருமே இதை ஆதரிக்கல, இதை பாராட்டல. ஏன்னா அது தெளிவாவே சொல்றாங்க, இப்படிலாம் நீங்க திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் புகுந்து என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. காசால இருந்து என்ன பண்ணாங்க, அக்டோபர் 7 அட்டாக் பண்ணாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல தான் அவங்களும் பண்ணாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கு, இஸ்ரேல் போர் தொடுத்திருக்குது. அப்ப 2 பக்கம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சா போர் வரும், பிரச்சனை வருமோ தவிர இதெல்லாம் யாரும் கையில எடுக்கக்கூடாது. இது ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு பெரும் பிரச்சனையை கொடுத்துரும். அப்புறம் யூதர்களே பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக பாக்குற யூதர்கள் எல்லாம் நீங்க அழிச்சிட்டு இருந்தா என்ன ஆயிடும், இது மற்றவங்களுக்கும் பிரச்சனை வரும். இப்ப இஸ்ரேல்ல தான் அநியாயம் செய்றாங்க, நெத்தன்யாகு தான் இந்த போரை ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நாம பார்க்கக்கூடிய யூதர்களை தாக்கணும்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும், ஒரு விதத்திலேயே நியாயமா இருக்காது. அப்படிங்கிறதை அடிப்படையா வச்சு இப்படிலாம் செய்யக்கூடாதுங்கிறதை எல்லா நாடுகளும், எல்லா முஸ்லீம் அமைப்புகளும், முக்கியமான அமைப்புகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஈரான் மேல பழியை தூக்கி போடுறதுக்காக நல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஈரான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவாங்களான்னா, இந்த மாதிரி மாட்டிக்கிற மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க டைரக்டா என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல தான் டார்கெட் வைப்பாங்களோ தவிர இந்த மாதிரி விஷயத்த ஈரான் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதிரி அவங்க பண்ணதும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட
பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் இஸ்ரேலுக்கு பெரும் நஷ்டம். காசா போருக்கு ஃபண்டை கலெக்ட் பண்ணி கொடுத்த அந்த நபரே இறந்துட்டாரு. இன்னும் இந்த வெஸ்ட் பேங்கை எப்படியாவது இஸ்ரேலோட சேர்த்து வச்சிருவேன், ஒட்டுமொத்த யூதர்களையும் கொண்டு போய் வெஸ்ட் பேங்க்ல குடியமர்த்தலாம், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் வெளியேற்றலான்னு சொன்னாரே, அவர் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரலாற்றில் யூதர்களை எதிர்த்து, அதாவது ஹிட்லர் காலத்துக்கு பிறகு யூதர்களை எதிர்த்து யூதர்களுக்கு பயம் கொடுக்குற அளவுக்கான சூழ்நிலை இப்போதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இந்த 2 வருஷம் காசா போர்ல பார்த்தீங்கன்னா எங்க யூதர்கள் போனாலும் அங்கங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்குது, அவங்க வெளியேற்றப்படுறாங்க, இந்த மாதிரி சுட்டு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த 1.5 வருஷத்துக்குள்ள, முதல் போர் ஆரம்பிச்சு 6 மாசம் கிடையாது, அப்புறம் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பல இடத்துல நடந்துருச்சு. யூதர்கள் இதுவரையும் பார்க்காத ஒரு பயத்தோட தான் இப்போ உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு உணர்த்தி இருக்குது. இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.